அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இப்போ எங்கே இருக்கேன்னா தம்மா அருணாச்சலா. இது எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலையிலேருந்து பெரும்பாக்கம் சொல்லி ஒரு வில்லேஜில் இருக்குது. ஆக்சுவலாக நான் 3 சிட்டிங் வந்து சென்னையில் தான் பண்ணேன். சரி இங்கே திருவண்ணாமலையில் ஒரு வாட்டி அட்டன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு 4வது சிட்டிங் இங்கே முடிச்சிருக்கேன். என்னையோட 10வது நாள் முடிஞ்சுது. இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 31ஆம் தேதி மே மாதம் 2025 சனிக்கிழமை. ஆக்சுவலாக நான் காலையிலே வீடியோ பண்ணலான்னு பார்த்தேன், பட் எனக்கு டைம் கிடைக்கல. இப்போ டைம் வந்து 9:00. வீடியோ எப்போ அப்லோட் பண்ணணுன்னு எனக்கு தெரியல, ஏன்னா கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். ஒரு 2 days ஆகும்னு நினைக்கிறேன். இங்கே வந்து தம்மா அருணாச்சலாவில் வந்து ஃபுல்லாகவே இயற்கையாக தான் சாப்பாடு. நல்லா இருக்குது இந்த பிளேஸே. மலை, மரம், செடி. வீடியோ உங்களுக்கு இது கூட ஆட் பண்ணுறேன். நான் வீடியோ எடுத்திருக்கேன். இயற்கையோடு வந்துட்டு ட்ராவல் பண்ண ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன். பட்டு இது வந்து இங்கே நடந்திருக்கு. ஒரு கிராமம், வில்லேஜ், மரம், செடி, குருவி சத்தம் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. இயற்கையாக தான் எல்லாமே, காரம் அப்படின்னா இல்லாமல் இங்கே எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. அதே மாதிரி சோப்பு, ஷாம்பு கிடையாது, ஒரு பவுடர் மாதிரி சம்திங் ஏதோ. அப்புறம் லைட்டு எல்லாமே சோலார் தான். லைட்டில் வந்து சோலார் தான். அப்புறம் தண்ணி வந்து மறு சுத்திகரிப்பு பண்ணி கொடுக்குறாங்க. இது டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. நீங்களும் வந்து இங்கே அட்டன் பண்ணுங்கள். நான் இதனுடைய வெப்சைட் உங்களுக்கு இதை லிங்க் ஆட் பண்ணுறேன். தம்மா அருணாச்சலா. நெக்ஸ்ட்டு வந்து திண்டுக்கல் தான் அட்டன் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். தம்மா மதுரா அப்படின்னு சொல்லிட்டு. சென்னையில் இருக்கிறது தம்ம சேது. ஆக்சுவலாக தமிழ்நாட்டில் வந்து 3 பிளேஸில் இருக்குது. இந்த 10 நாள் தியானம் வந்து எனக்கு கொஞ்சம் சின்ன சின்ன டவுட்ஸ் இருந்துச்சு. எல்லா டவுட்ஸுமே கிளியர் ஆகிடுச்சி. ரொம்ப ஹாப்பி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டீச்சர் வந்து ரொம்ப கேரிங்காக ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து சேவா மணி அடிக்கிறாங்க, டைம் ஆகிடுச்சு, போய் தூங்கணும் அப்படின்ட்டு. ஓகே, நீங்களும் வாங்க, ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஏன்னா இது கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு வாட்டியாவது கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்துட்டு 10 நாள் ஸ்டே பண்ணிவிட்டு போங்க. நானும் ஹாப்பியாக இருக்கேன். பி ஹாப்பி. பாய். டேக் கேர். ஆல் சி யூ. வீடியோ வந்து பெரிய வீடியோவாக இருக்கிறதுனால நான் ஸ்பீட் மோடில் வச்சுருக்கேன். பெண்கள் குடியிருப்பு ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட் எடுக்கணும். அதுக்கப்புறம் ஷெடியூல் டெய்லியும் இந்த போர்டில் தான் பார்த்துக்கணும். டைமிங் எல்லாமே இங்கே போட்டுருவாங்க. 10 daysக்கு ஒரு நாளும் டே மாறிட்டே இருக்கும். ஒவ்வொன்றும் எழுதியிருக்கும் தமிழில் அந்த வசனம். அது நம்ம தியானம் பண்ணுறோம்ல, அதை பற்றி விஷயம் நல்லா எழுதியிருக்கோம். இதுதான் தம்மா ஹால். இதுக்குள்ளே ஃபோன் எடுத்துகிட்டு போகக்கூடாது. எல்லாம் அந்த இடத்தையும் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். இது மேலே ஸ்ட்ரைட்டாக என்னோடய ரூம். 10வது நாள் காலையில் ஒரு 10:45 இருக்கும். அப்போ தான் எனக்கு ஃபோன் வந்துச்சு. எங்கே கொஞ்சம் நெட்வொர்க் கம்மியாக தான் இருந்தது. எல்லாருமே ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. இது தண்ணி இங்கே தான் பிடிச்சிக்கணும். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா பக்கோடா சேல். பட் இந்த வாட்டி எங்களுக்கு கொடுக்கல, வேலை நடந்துட்டு இருந்ததுனால. அதுவும் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிளேஸ்லாம் உட்காந்துக்கலாம், பட் நான் உட்காரல. மார்னிங் ஈவினிங் வாக் போவேன். இங்கே ஒரு செடி இருக்கும், அதில் ஒயிட் கலர் ஃப்ளவர் இருக்கும். பட் நான் அதை ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கல. நல்ல ஸ்மெல்லாக இருந்துச்சு. இதுதான் பக்கோடா செல். அழகாக இருக்கு பாருங்கள். இந்த கோபுரம், அதனுடைய என்ட்ரன்ஸ். இங்கெல்லாம் போகக்கூடாது, இது வரைக்கும் தான் போகணும் அப்படின்னு சொன்னாங்க வாக் பண்ண போது.
இந்த கல் மேலே உட்காந்துக்கலாம், ஆனால் நான் உட்காந்ததில்லை. ரூம் என்ன ரூம் மேலே இருக்குது. இப்படின்னு போகலாம், 2 வழியாக போகலாம். இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் டைனிங் ஹால் வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து வெத்தலை செடி இருக்குது, நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த வெத்தலை செடி இருக்குது. மூலிகை டீ போடுவாங்க ஈவினிங் வந்துட்டு ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்னோடய பிளேட் 32. இந்த டைனிங் ஹால். இங்கே வந்து வாஷ் பேஷன். அப்புறம் ஃபுட்டு ஏதாவது வேஸ்ட் பண்ணால் அதில் போடணும் இந்த பக்கெட்டில். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்களா, இதுதான் இயற்கையான சாண முறையில் ரெடி பண்ணது சபினா. எல்லாருக்கும் லைனாக அவங்களோட நம்பர் டெய்லியும் வந்து அந்த பிளேஸில் தான் உட்காரணும் 10 நாளுமே. ஃபுட்டுனா உண்மையாகவே வேறு லெவல். ஒரு 2 டேஸ்க்கு கொஞ்சம் எனக்கு இப்படி ஏற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் இயற்கையாக நம்ம இப்படி சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடும்போது 2 நாள் அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூப்பர், இப்படி தான் சாப்பிட்ணும் எப்பயுமே அப்படின்ற மாதிரி யோசித்தேன். இப்போ மேலே மாடிக்கு வந்து போகலாம். இந்த ஸ்டெப்ஸில் தான் ஏறணும். இந்த வழியும் வரலாம், இப்படியும் வரலாம், இப்படியும் வரலாம், 3 சைடும் வரலாம். இந்த ஸ்டெப்ஸ் வர்றதுக்கு என்னோடய ரூம்மேட் வந்துட்டுருக்காங்க, அவங்க காட்டுறேன். நாங்கள் 10 டேஸாக வந்து ஒரே ரூமில் தான் இருந்தோம், பேசலை. இதோ பாருங்கள், பார்த்துக்கல. அவங்க பெங்களூர் ஆக்சுவலாக. இதுதான் என்னோடய ரூம். நான் எல்லாமே பேக் பண்ணி ரெடியாக இருக்கேன். இந்த வாட்டர் பாட்டில் என்னோடது இல்லை, என்னோடது மிஸ் பண்ணிட்டேன். அங்கே கொடுத்தாங்க, 10 டேஸ் வச்சுன்ட்டு வரும்போது கொடுத்துட்டேன். அதனால தான் வாட்டர் பாட்டிலை வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். அவ்வளோதான். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 7:30 இருக்கும் அப்போ எடுத்த வீடியோ. மறுநாள் சனிக்கிழமை ஃபோன் வந்துடுச்சு. எல்லாமே நாங்கள் கிளம்பி வெளியே வந்தாச்சு. 7:30 வெளியே வந்தாச்சு. மெயின் கேட் இதெல்லாம் வந்துட்டு வெயிட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர் ஆல். நல்லா இருந்துச்சு இந்த பிளேஸ், இந்த இயற்கை, பேர்ட்ஸ், மலை எல்லாமே வேறு லெவல். ரொம்ப ஹாப்பி. நீங்களும் வாங்க, ஹாப்பியாக இருங்க. பாய், டேக் கேர் ஆல், see you.